வெல்கம் டு ஜெம்சி பவுன் புட்ஸ். நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டாவுக்கு முந்தைய காணொலியில் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தா பாருங்க. அந்த மாவு தான் இது பிசைஞ்சு வச்சு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ பரோட்டா விசறத சொல்லித்தரணுங்க. விசற தெரியாதவங்க கூட இந்த பூரிக்கட்டையை வச்சு விசற தெரியாதவங்க கூட இந்த பூரிக்கட்டையை வச்சு எப்படி பரோட்டா தேய்க்கிறதுன்னு சொல்லித்தரணுங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயை தொட்டு நல்லா உருட்டிக்கணுங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி நீள வாக்கில் இந்த பூரிக்கட்டையை வச்சு தேய்க்கணுங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு மறுபடி திருப்பி போடணுங்க. நல்லா லேசாக தேய்ச்சிக்கணுங்க. தேய்ச்சிட்டு இதை எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கணுங்க. உருட்டி கொஞ்சம் இழுத்துக்கணுங்க. இழுத்துட்டு இப்படி சுற்றி இந்த பூரிக்கட்டையில் தேய்ச்சிங்கன்னா பரோட்டா ரெடி. இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் தேய்க்கணுங்க. இது சுடுறது அடுத்த நிகழ்ச்சியில் வருதுங்க. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு நிகழ்ச்சிகள் செஞ்சு போடுறோங்க. அதற்கு நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, 4 பேர்த்தோட ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். அப்படியே இருங்க நேயர்களை. இப்போ அடுத்து விசறது எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். விசற தெரியாதவங்களுக்கு இப்போ பவுனம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல இவங்க செய்த தவறுகள் என்ன அப்படிங்கிறத திருத்தி நான் சொல்லித்தரேன். தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி சட்டி இருக்கிறத கீழே வச்சு தேய்ச்சிங்கன்னா இதில் இருக்கிற அலுமினியம் கீழே போயிடும். அதைத்தான் முதல்ல நான் தொடச்செடுத்தேன். அது இந்த கிளவி செய்த தவறு. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்க. இந்த மாதிரி மாவு எடுத்துந்தி அப்படி செய்யக்கூடாது. மாவு மேலே பூரா புளிச்சு நிற்கிது. ஸோ பரோட்டா பக்குவத்துக்கு முதல்ல மேலே புளிச்சது உள்ளே கெட்டியாக இருக்கிறத ரெண்டையும் டைட் பண்ணணும். மண்டையில் நல்லா ஏற்றிக்கிங்க. முதல்ல மாவை நல்லா இங்கே பாருங்கள், அந்த வலுவழுப்பு அந்த ரொம்ப சொதன்னு இருக்கிறதெல்லாம் மாறிடும். இப்போ நம்ம தேய்க்கிறதுலையே முதல்ல மாவை திருப்பியும் ஊற வச்சு அப்படியே எடுத்து பண்ணிங்கன்னா நல்லா வராது. இப்போ நல்லா பஞ்சு மாதிரி இருக்கணும்னா முதல்ல எடுத்து மறுபடியும் ஒருக்கா நல்லா பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போது விசறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். பவுனம்மா விசற தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் விசறதை சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்போ அந்த மேலே இருந்து அந்த சொதப்பு இருக்காது. இப்போ கையில் எங்கேயுமே ஒட்டாது. நல்லா பாருங்கள். இப்போ இங்கே பாருங்களேன், அலங்காமல் இப்படி வச்சு புளிச்ச பக்குவம் பார்த்துக்குங்க. அப்படின்னீங்கன்னா போகுன்னு வந்து இப்படி மாவு இயற்கையாக புளிச்சதுக்கு அப்புறம் நம்ம பரோட்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் வராது, அஜீரண கோளாறு இருக்காது, பெரிய அளவில் நீங்கள் சந்திச்சிட்ருக்கிற பாதிப்பு வராது. அப்படி இது இயற்கையாக புளிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோங்க, இது கூட நம்ம உங்களுக்கு பரிந்துரைத்தது சுக்கு, கரும்பு சக்கரை, கல்லுப்பு. மலச்சிக்கல் இருக்கிறவங்க அருகம்பில் பொடியும் கூட கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படி பிணைஞ்சு எடுத்தது. இப்போ இதிலிருந்து அப்புறமா ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இது எப்படி லேசாக விசறதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. பவுனம்மா முந்தைய இது காண்பிச்சது தேய்க்க சொன்னது எனக்கு விசறவே வராதுங்கிறவங்களுக்கு. இப்போ நான் தேய்க்க சொல்கிறது விசற தெரிஞ்சவங்களுக்கு. இப்போ மரச்செக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் சப்பாத்திக்கு தேய்ப்பீங்க இல்லைங்களா, அதே மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டே வரும். போன இதில் பவுனம்மா சொன்ன மாதிரி நீளமாக தேய்க்க வேண்டாம். அது விசற தெரியாதவங்களுக்கு. ஸோ இப்போது கை சொல்லித்தர்றேன் பாருங்கள். சிம்பிளாக தான். பாகுபலி படத்தில்
அம்பு விடுறதுக்கு பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சிம்பிளான விஷயம். இதோ 2 கையிலையும் தேய்ச்சிக்கிட்டு இடது கை 4 விரல் கீழே 1 விரல் மேலே. நகம் இருக்கக்கூடாது, நகம் இருந்தால் ஓட்டை பண்ணி விட்டுரும், நான் பக்குவமாக பண்ணிக்குவேன். இப்போது வலது கையில் 4 விரல் மேலே, பெரு விரல் கீழே எடுத்து இதோ அப்படி ஒரு கை தூக்க, இந்த கையை தூக்க, இந்த கையை அமுத்த, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்படியே சும்மா பேப்பர் மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். பக்குவமாக பிடிச்சி வந்துருக்கு. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இதாகிருக்கும். இப்போது இப்படி லைட்டாக இழுத்தீங்கன்னா மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அப்படி சுற்றி கொண்டாந்து இந்த சென்ட்ரு கொனையில் கொண்டாந்து போடணுங்க. ஓரத்தில் விட்டீங்கன்னா அமுத்திட்டிங்கன்னா பிரிஞ்சிடும். மேலே ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதனால் இந்த ஃபைனலை கொண்டாந்து இப்படி சென்டரில் வச்சு அதை இப்படி குண்டி கூப்பிட திருப்பி போட்டு இதோ இப்போ மேலே எண்ணெய் தேய்ச்சி, கீழே எண்ணெய் வைக்க வேண்டாம், முதல்ல வச்சிங்கன்னா வலிக்கிட்டு போயிடும். இப்போது தேய்ச்சி எடுத்திங்கன்னா முறையாக பரோட்டா விசிறி சுடுறது. ஓகேங்களா. நம்ம வீட்டு தோசைக்கல்லுங்கிறனாலங்க என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் லேசாக தள்ளிக்கங்க. கடையாக இருந்ததுன்னா இல்லை வீட்டிலையே நல்லா பெருசாக கெட்டியாக வச்சுருக்கிறீங்க, நிறைய பேர் வீட்டில் இந்த கடை இது மாதிரி 3 இதில் வச்சுருக்கிறீங்கன்னா அதை அந்த மாதிரி எடுத்துக்கங்க. இவ்வளோதாங்க பக்குவமாக. 1/2 கிலோ மாவுக்கு 11 பரோட்டா வீட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிற மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை எப்படி சொல்கிறதுங்க, பொரிச்சு எடுக்கிற மாதிரி பரோட்டா, மதுரை பரோட்டா வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, கோயம்புத்தூர் பரோட்டா, பொள்ளாச்சி பரோட்டான்னு வச்சுக்கோங்க. இது அற்புதமாக இருக்கும். பேப்பர் இது மாதிரி. இது வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி நல்லா பொறுன்னு விட்டு எடுக்கிற மாதிரி. இது வந்து ஆரம்பத்தில் விசிற தெரியாதவங்களுக்கு சுற்றி எடுக்கிற மாதிரி, அதாவது தோசைக்கல்லில் எப்படி சப்பாத்தி இதில் தேய்க்கிற மாதிரியே நீல வாக்கில் தேய்ச்சி இப்படியும் சுட்டலாம். இதுவும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும், இதுலேயே அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இது கொஞ்சம் மொறுமொறுப்பாக விட்டு எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக இருக்கிறனால ஆரம்பத்திலே எடுத்துடலாம். ஏன்னா இது சீக்கிரம் வெந்துடும். இது கொஞ்சம் லேட் ஆகும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி வேக வைக்கணும். இது கெட்டியாக இருக்கிறதுல நீங்கள் கன்யூஸாக இதில் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சிங்கன்னா மேலே தீஞ்சு இதாயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டு சுட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. வீட்டிலையே செஞ்சு அசத்தலாங்க. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை உருவாக்கி இருக்கிறோம். இயற்கையாக புளிக்க விட்டுருக்குறோம். இந்த மாவு இப்போ கடையில் வாங்கின அப்படியே இருந்த மாவு அல்லங்க, மைதா மாவு அல்ல. இது கூட முட்டை சேர்த்தி, கரும்பு சக்கரை சேர்த்தி, சுக்கு சேர்த்தி, அருகம்பில் சேர்த்தி நுண்ணுயிரிகளை உள்ளே விட்டு அந்த நுண்ணுயிரி சிதைச்சு இந்த மாவை புளிக்க வச்சுச்சு அப்படின்னாலே அது ஜீரணத்துக்கு எளிதானது. மலச்சிக்கல் வராது. நல்லா நோட் பண்ணிக்கங்க, மலச்சிக்கல் வராது. பரோட்டா சாப்பிட்டா யாரெல்லாம் அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களோ இந்த மாதிரி செய்து பாருங்கள். முந்தைய லைவில் பவுன் ஃபுட்ஸில் இப்போ தான் நிறையா பேர் லைவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ பார்க்குறவங்ககிட்ட வேண்டுகோள் என்னென்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸுங்கிற பக்கத்தில் இந்த வீடியோ அப்லோட் ஆகும், அங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை போட்டுங்க. எங்களுடைய 13 வருட ஆராய்ச்சியில் உணவே மருந்தாக தயாரிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அதில் இன்றைக்கி பெரும்பாலானோர் பாரம்பரிய உணவுகளை பற்றி சொன்னால் பெரிதளவு அதை வந்து பயன்படுத்துவதில்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டங்களில் முதல்ல எப்படி பாதுகாப்பாக சமைச்சிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பாதிப்பை எப்படி மட்டுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் கண்டுபிடிச்சி நாங்கள் பல வருடமாக இந்த பரோட்டாவை சாப்பிட்டு பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு உலக மக்களாகிய உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ நீங்கள் பரோட்டாவை சாப்பிட்டா இப்படி செய்து சாப்பிடுங்கன்னு நாங்கள் உங்கள் முன்னாடி வைக்கிறோம். பரோட்டாவை சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கான நிகழ்ச்சி அல்ல, மைதாவை ப்ரொமோட் பண்ணுவதற்கான நிகழ்ச்சி அல்ல இது. ஒருவேளை நீங்கள் மைதா சாப்பிட்டா, அதுவும் பரோட்டா சாப்பிட்டா இப்படி இயற்கையாக புளிக்க வச்சு வீட்டில் செய்து சுத்தமான எண்ணெய்களை பயன்படுத்தி பக்குவமாக வேக வச்சு எடுத்து சாப்பிடுங்க. அடுத்து இது சுடுறதையும் காட்டுறோம். அதுக்கப்புறம் முட்டை பரோட்டாவும் உங்களுக்கு காட்டுறோம், சிக்கன் பரோட்டாவும் காட்டுறோம். ஸோ பவுன் ஃபுட்ஸ்லேயும் லைவ் வருது. ஸோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஏற்கனவே ஜெம்சியில் பார்த்துக்கிட்டு இருந்த லட்சோப லட்ச நல்லுள்ளங்கள் இங்கேயும் இணைந்து கொண்டு பார்த்துட்டு பலன் பெறுங்கன்னு உங்களோட வேண்டுகோளாக வைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்களில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்களோ, விரும்பி சாப்பிடுவாங்களோ, அவங்களையும் வீட்டில் இருந்தே செய்து சாப்பிட வைக்கிறதுக்காக இந்த காணொலியை உங்கள் நட்பு வட்டாரத்தோடு பகிர்ந்துக்குங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும். எதற்காக நாங்கள் இவ்வளவு இதைய அக்கறை எடுத்து சொல்கிறோம்னா, நம்ம இந்த பொதுத்தளத்தில் பயணிக்கிறதே லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆரோக்கியமான பாரதம் மற்றும் உலகத்தை உருவாக்குவதற்காக.
அதில் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் முதல்ல பிரதானமாக எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள் தான் இது. இன்னைக்கு என்னதான் சொன்னாலும் வீட்டில் உள்ள பெரியவங்கள் கட்டுப்படுத்தினாலும் சின்னவங்க இல்லை வயதுள்ளவங்களை வீட்டில் மண்டையாடிட்டு வெளியே போய் சாப்பிட்றாங்க. ஸோ அது பெரிய பிரச்சனைன்னு தான் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. வீட்டில் வேணால் நாங்கள் கட்டுப்படுத்த முடியுது, வெளியே போனால் அவங்க சாப்பிட்டு பாதிப்பு உண்டு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நிறையா இப்போ காணொலிகளை கூட பார்த்துருப்பீங்க, சவர்மா அது இதுன்னு சாப்பிட்டு உயிரே கூட நிறையா குழந்தைகளோடது போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் மக்கள் மாட்டிக்கக்கூடாதுன்னு ஒரு பொதுநல நோக்கோடு வெளியிடுறோம். தேவைன்னா பயன்படுத்தி பலன் பெற்றுங்க. வாங்க வழக்கம் போல் பௌர்ணமி என்று கரை போடுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.